ஓம் ஸ்ரீ கணபதி நமக. ஓம் ஸ்ரீ குருவே நமக. சஷ்டி விரதம். தேய்பிறை கிருஷ்ணபக்ஷம் சஷ்டி திதி. சஷ்டி திதியில் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமான். சஷ்டி திதியில் ஸ்ரீ முருகப்பெருமானை எப்படி வழிபட வேண்டும்? வளர்பிறை சுக்லபக்ஷ சஷ்டி திதியில் நாம் ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து குழந்தைகள், திருமணம், உடல் ஆரோக்கியம், சிறந்த அமைதியான நல்ல குடும்ப வாழ்க்கை போன்ற நல்ல வரங்களை பெறலாம். தேய்பிறை கிருஷ்ணபக்ஷ சஷ்டி திதியில் ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து எல்லா பிரச்சனைகளில் இருந்தும், கடன், நோய்கள், வம்பு வழக்குகளில் இருந்தும் நல்ல முறையில் விடுதலை அடையலாம். உடல் ஆரோக்கியம் இருந்து விரதம் இருக்க முடியும் என்கிறவர்கள் மட்டும் விரதம் இருந்தால் போதும். மற்றவர்கள் சாதாரணமாக சுத்தமான முறையில் அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீ முருகப்பெருமான் திருக்கோவிலுக்கு சென்றும் அங்கு ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு நடைபெறும் அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொண்டும் சுவாமி தரிசனம் செய்தும் வழிபடுவதும் சிறப்பான நல்ல பலன்களை தரும். அபிஷேக ஆராதனை நெய்வேத்தியங்களுக்கு தேவையான சுத்தமான பசும்பால், தயிர், நெய், நல்லெண்ணெய், சந்தனம், விபூதி, சுத்தமான மஞ்சள், குங்குமம், பச்சரிசி, வெல்லம், பூக்கள், புஷ்பங்கள் இவற்றில் பக்தர்களால் முடிந்தவற்றை சுத்தமான முறையில் திருக்கோவிலுக்கு தந்தும் வழிபடுவதும் சிறப்பான நல்ல பலன்களை தரும். நெய் தீபங்கள் ஏற்றியும், தேங்காய், பழம், வெற்றிலைப்பாக்கும், பூக்கள், புஷ்பங்கள் கொண்டும் ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு பெயர், ராசி, நட்சத்திரம், கோத்திரம் சொல்லியும் சங்கல்பம் சொல்லியும் அர்ச்சனைகள் செய்தும் வழிபடுவதும் சிறப்பான நல்ல பலன்களை தரும். வீட்டிலிருந்தும் ஸ்ரீ முருகப்பெருமானை நினைத்தும் வழிபடலாம். சிறப்பான நல்ல பலன்களை தரும். சுத்தமான பசும்பால், சுத்தமான நீரில் வெல்லம் கலந்து பானகமாக ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியம் செய்தும் வழிபடுவதும் சிறப்பான நல்ல பலன்களை தரும். நெய் தீபங்கள் ஏற்றியும் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடலாம். சிறந்த நல்ல பலன்களை தரும். சஷ்டி திதி அன்றும் ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு பூஜை செய்யும் போதும் ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு உரிய ஸ்லோகங்கள், ஸ்ரீ கந்தசஷ்டி கவசம் படிப்பதும், கந்தகுரு கவசம், குமாரஸ்தவம், ஸ்ரீ முருகப்பெருமான் போற்றிகள் படிப்பதும், கேட்பதும், பார்ப்பதும் சிறப்பான நல்ல பலன்களை தரும். இம்மாதம் வரும் 31/3/2024 அன்றும் தேய்பிறை கிருஷ்ணபக்ஷ சஷ்டி திதி உள்ளது. அன்றும் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுவதும் சிறந்த நல்ல பலன்களை தரும். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம ஸ்ரீ சுபர்ணன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இது பற்றிய அறிவிப்புகளை தெரிவிங்க. நன்றிகள், வணக்கம்.